அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, 1978 இந்த நாட்டுக்கு வந்து பிழைக்க வந்து அவங்களும் ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து பெரிய லெவலில் முன்னேறி அவங்களுடைய அனுபவங்களை வந்து இன்றைக்கி பகிர்றதுக்காக இருக்காங்க. இதை மறக்காமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். அஹமது அலி அக்கா கிட்டத்தட்ட 1978 இந்த அமீரகத்தில் வந்துக்கிட்டு பயணத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்களுடைய அனுபவங்களை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதோடைய முழுமையான தொகுப்பை பாருங்கள், நீங்கள் நல்லா இதை கொண்டு பயன்பெறுவீங்க. வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேற்றத்துக்கு வரணும், அது போல் சில விஷயங்களும் இருக்கும். இதுக்கு முன்னால் யூஏயில் என்னென்ன இருந்துச்சு இல்லைங்கிறதெல்லாம் அவங்க வந்து கிளியராக சொல்லுவாங்க. காக்கா, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் 1970 ஜனவரியில் வந்தேன். ஜனவரியில். எப்படி உங்களுக்கு எந்த ட்ராவல்ஸா இல்லாட்டி எப்படி வந்தீங்க? இங்கே வர்றதுக்கு எப்படியான வாய்ப்புகள் கிடச்சிச்சு? அப்போ நான் வரும்போது கப்பல் தான் அதிகமாக ஜாஸ்தி இருந்துச்சு, ஃப்ளைட்டு ரொம்ப குறைவு. அப்போ பாம்பேயில் வந்து தான் கப்பல் ஏறணும். அங்கே வரும்போது அங்கே முகமது அக்கான்னு சொல்லிட்டு நம்ம கர்ப்சார்கிட்ட இப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியாது. யார் வந்தாலும் அந்த ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறது, ரூமில் தங்க வைக்கிறது, டிக்கெட் எடுத்து கொடுத்து செய்கிறது, இந்த சேவை ரொம்ப அருமையாக செஞ்சேன். அப்படிங்கும்போது பாம்பேயில் ஒரு 10 நாள் தங்க வேண்டியிருந்துச்சு. அந்த ஷிப்பு ஆர்டர் இது பண்ணி 1500 தான் டிக்கெட்டு. ஓகே. அப்போ அதில் ஏறி வரும்போது அந்த கப்பலை ஃபஸ்ட்டு துபாய்க்கு ஏற்றாமல் வேறு கண்ட்ரிக்கு கத்தார், பஹ்ரைனு, இங்கே உள்ளதுக்கு குவைத்துக்கு இங்கே ஏற்றிட்டாங்க. அதனால என்ன பண்ண வேண்டியது, துபாய்க்கு வர வேண்டிய கப்பலை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக பஹ்ரைன், கத்தார். அது ஏன்னு சொன்னாக்கா, முன்னெல்லாம் வந்து ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இல்லாதனால அவங்களுக்கு பார்த்துக்கிட முடியாமல் போச்சு. இப்போ எல்லாம் வந்துக்கிட்டு அதுக்கு ஃபுல்லாக சிஸ்டம் இருக்கனால எந்த டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட்டு போதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாமானை அடுக்குவாங்க. அதனால சுற்றிட்டு வரும்போது 10 நாள் ஆகிப்போச்சு. 10 நாளைக்கு வரும்போது எங்களுக்கு விசா எக்ஸ்பைர் ஆனோன்னா கேப்டன் போய் சொன்னோம். நாங்கள் இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் போர்ட்டில் சொல்லி இறக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நல்ல சுகமாக வந்து இறங்கணும். அந்த 10 நாள் கப்பலில் இருந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு கொடுத்த 1500 வந்து 11 நாள் சாப்பிட்டதே அதிகமாக இருக்கும். அந்த 10 நாளையும் இருந்து வெளியே ஷிப்பில் மேலே நிற்போம், மீனெல்லாம் துள்ளி வரும், ஒரு ஆள் துள்ளி வரும், பெரிய மீனெல்லாம் துள்ளி தான் பார்த்துட்டு இருப்போம். இடையில 1-2 பேருக்கு சுகமாகவும் டாக்டர் இருப்பாங்க, பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் பாம்பேக்கு போனது எதில் போனீங்க? பாம்பேக்கு போகும்போது ரயிலில் போனோம். பாம்பேக்கு எத்தனை நாள் ஆகுச்சு? அது 1.5 நாள் 36 மணி நேரம் ஆகும். 36 மணி நேரம். இப்போலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 18 மணி நேரத்தெல்லாம் தள்ளிடுறாங்க கொண்டுட்டு போய். ராஜதானி எக்ஸ்பிரஸ் பல இது வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். சரி, இங்கே யூஏயில் வந்து முதல்ல நீங்கள் இறங்கும் போது ஏர்போர்ட் எந்த லெவலில் இருந்துச்சு? ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு போய் டெர்மினலுக்கு அதுதான் இருந்துச்சு. அதனால் அவ்வளோ ஜாஸ்தியாக இதாக இருக்காது. போக அதை டெவலப் பண்ணி பெரிய ஏர்போர்ட்டாக மாறி அப்புறம் 4 டெர்மினல் வரையும் அவங்க வரிசையாக கொண்டாந்துட்டாங்க. நல்ல முன்னேற்றமாக. ஓகே. நீங்கள் துபாயில் தான் வந்து இறங்குனீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு துபாயில் தான் ஷிப்பில் வந்து இறங்கணும். இறங்கும்போது எங்கள் காக்கா அவுபக்கருங்கவா கூட்டி வந்து காணுங்கிற ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் வந்து எல்லோரும் தங்குவாங்க. அப்புறம் அங்கேருந்து வேலை கிடைக்கும்போது பிரிஞ்சு மிஞ்சி போயிடுவாங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்தவொன்னே ஆளுக்கு 10 திரம் 20 திரம் சாப்பாடு கொடுக்கலாம் செய்வாங்க. ரூமில் தங்கினா கூட சார்ஜ் இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லோரும் ஹெல்ப் மைண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து மாறி போச்சு. ஏன்னா ரூமுகளில் வந்துக்கிட்டு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலே யாருடைய கெஸ்ட்டு அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணுற மாதிரிலாம் நிலைமைகள் வந்துருச்சு காலங்கள். ஏன்னா ஒருவருக்கு ஒரு ஹெல்ப் இருந்தாலும் இப்போ வந்து தனிமையாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. பைக் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு இடத்துல போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சரி, இங்கே முதல்ல வந்து நீங்கள் என்ன வேலைக்காக வந்தீங்க? அப்போ நீங்கள் என்ன வேலையில் ஜாயின் பண்ணீங்க? வேலைன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வரல. நம்ம வந்து அப்போ காலேஜில் படிக்கும்போது ப்ரீ யூனிவர்சிட்டின்னு இருக்கும். அப்போ வந்து +2 வந்து ஹை ஸ்கூலில் மாற்றுறாங்க. அப்போ நான் +2 படிச்சுட்டு டிகிரி படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருந்ததுனால அது எழுதி பாஸ் பண்ணால் அதுக்குள்ளே எனக்கு கல்யாணங்கிற ஒரு ஏற்பாடு வந்துருச்சு. அதனால் மெட்ராஸுக்கு போய் அசோட்டில் நம்ம குட்டில் ஸ்டோன் சொல்லிருக்குது, அங்கே போய் கடையில் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்த பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வேலையை தேடி போகும்போது எப்படியான முயற்சிகள் உங்களுக்கு இருந்துச்சு? ஒருத்தரும் சொல்லி வைப்பான், அவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சில கூட்டி கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. அப்படியெல்லாம் கொஞ்சம் நல்லா விவரம் செஞ்சாங்க. டெய்லி காலையில் புறப்பட்டு ரூமில் இருந்து தூங்காமல் ஒவ்வொரு பில்டிங்காக போய் அந்த போர்டை பார்த்தா தெரியும் என்னென்ன கம்பெனி இருக்குது. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ரோலையும் போய் ஒருத்தரையும் வேக்கன்சி இருக்கான்னு கேட்குறது. சில பேர் நடந்து போ அங்கே பாரு அப்படிம்பாங்க. இல்லை போனால் அவங்களே சொல்லுவாங்க. சில பேர் அதில் ஹெல்ப் மைண்ட் இல்லாமல் இல்லை இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி மறிச்சோனி டப் பண்ணி தான் கண்டுபிடிச்சி இந்த ஒரு அபுதாபி கம்பெனி எனக்கு கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஓகே ஓகே. அப்போ வந்துக்கிட்டு இப்போ எல்லாம் உள்ள காலகட்டங்களில் வந்துக்கிட்டு யாரும் வேலை தேடி போகிறத விட பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா
ஆன்லைனில் பல வாட்ஸ்அப் குரூப்பு பல இதை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ அது எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் ஏற்பட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஜாப் வந்துடும் சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த காலகட்டங்களில் வந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸுன்னு போய் தேட முடிஞ்சிச்சு, எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டேன், அங்கே பண்ணு இங்கே பண்ணுங்கிறாங்க, எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவங்க டியூட்டிக்கு போனாலும் சரி காலையில் 7 மணி 8 மணிக்கு போய்ட்டு நம்ம ரூமில் தனியாக இருக்க முடியாது. அப்போ நம்மளே இறங்கி ஒவ்வொரு இடமா போய் பார்த்து நம்மளும் அந்த 1 மணிக்கு ரூமுக்கு வருவோம், அவங்களும் வந்துப்பாங்க சாப்பிட. அங்கே ஒரு வசதி இருந்துச்சு அந்த மாதிரி. அப்போ அதே ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் அந்த கம்பெனி போய் அப்படியே ஒரு 10 இடம் அலையும் போது அவனுக்கே தெரிஞ்சுமே சரி இவனுக்கு இந்த வேலையை கொடுத்தா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம். ஓகே. அப்புறம் உங்களுக்கு முதல்ல ஜாயின் பண்ண கம்பெனி எந்த ஸ்டேட்டு? யூஏயில் வந்துட்டு எங்கே ஜாயின் பண்ணீங்க? நான் வந்தவொடனே உடனே ஒரு மாதம் 2 மாதம் ஃபஸ்ட்டு ஒரு அரபியூரில் போய் வேலை செஞ்சேன். அங்கே இருக்கும்போதும் சரி நான் தூங்காமல் என்ன பண்ணுறது, இடையில டவுனுக்கு ஒரு ரூபா கொடுத்து டாக்ஸியில் வந்து மார்க்கெட்டில் இறங்கி ஷேர்ஸ் கேட்டுக்கிட்டு போகிறது. இப்படியே இருக்கும்போது தான் அந்த அல்ஃபஹீம் குரூப்புங்கிற அபுதாபி கம்பெனி, அப்துல் ஜலீல் அல்ஃபஹீம் குரூப், அது ஒரு பெரிய கம்பெனி. அவங்க மூலமாக துபாயில் ஒரு பிரான்ச் திறந்தாங்க. அதை நானே போய் கேட்டேன், இந்த மாதிரி துபாயில் பிரான்ச் திறக்கிறீங்களா அப்படின்ட்டு. அப்படியே சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே ஒரு ஆஃபீஸ் பாய் சேர்த்தாங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு இப்போ அந்த நேரத்தில் உள்ள சாப்பாடுகளில் அந்த இதெல்லாம் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? கடைகளில் நம்ம தமிழ் கடைகள்லாம் இருந்துச்சா? தமிழ் கடை வந்து ரொம்ப குறை தான், ஆனால் மலையாள கடை தான் ஜாஸ்தி இருக்கும். இருந்தாலும் சாப்பாடு வந்து 2 தரத்துக்கு மோட்டா சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு செட் இருக்கும். 3 தரம் பாரிக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நல்ல சாப்பாடாக தான் இருக்கும். அது எல்லாம் நல்ல வகையாக டிஷ் வச்சு. அப்போ உங்களுடைய கம்பெனியுடைய நேரங்கள் எப்படி இருந்துச்சு? கம்பெனி நேரம் காலையில் 8 மணிக்கு போய் சேர்ந்தோமா, 1 மணிக்கு பிறகு 2 மணி வரையும் லீவ் இருக்கும். அப்போ வந்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அங்கேயே தான் சாப்பாடு எதுவும் கொண்டு போனால் பின்னாடி தங்கியிருந்து அந்த டாக்ஸி பேர் செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படியும் இருக்கும். ஓகே. சரி, உங்களுடைய எத்தனை வருஷம் இந்த கம்பெனிலே நீங்கள் வேலை பார்த்தீங்க? இந்த வருஷம் நான் துபாயில் வந்து பிரான்ச்சு திறக்கும்போது துபாய் சிமா பக்கத்தில் ஒரு 1.5 வருஷம் இருந்துச்சேன். அப்புறம் அவங்களே தானே பிரான்ச்சுக்கு சார்ஜாக அனுப்பிச்சுட்டாங்க. அங்கே போனதுலேருந்து நான் மெயினாக ஒரு ஆளாக கம்பெனியோட கம்ப்ளீட்டு கீ சாவி அதெல்லாம் வச்சுட்டு நானே பொறுப்பாக உள்ள ஆளாக இருந்தேன். அப்போ கார்டஸின் சிஸ்டம் இருக்கும் இந்த ஸ்டோர் கீப் வேலைக்கு. அது போஸ்டிங் பண்ணுறதா, அது எத்தனை ஆர்டர் பண்ணுறோம், எத்தனை சேல்ஸாக இருக்குது, வருஷத்தில் எவ்வளோ விற்றுருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி உள்ள ஒரு தான் கார்டஸிங். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் வந்தோன்னா அது மாறி போயிருக்கு. ஓகே. பின்ன நம்ம வந்துக்கிட்டு என்னன்னு சொன்னாக்கா, இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் வந்து ஜாப் வந்துக்கிட்டு சில இடங்களில் பார்க்க முடியுது, அவங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கொடுக்குறாங்க, திறமையை பார்த்துட்டு. ஆனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் அது மாதிரி இருந்துச்சா, இல்லாட்டி வந்து அதே மாதிரி நம்ம ஒரு ஆளுக்கு சமைச்சா தட்டி தான் நம்ம மேலால் ஏற முடிஞ்சா? நேசாங்க உள்ள ஆளாக யாராச்சும் கவர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணி வரதே இருக்குது. நம்மளால் சில திறமையை காட்டி அடுத்த ஜாப் அங்கே உள்ளதிலே மாற்றி வாங்குற உள்ள சான்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் வந்து ஆள் ரொம்ப போட்டி இல்லாமல் இருந்தனால டக்குன்னு முன்னாடி போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மக்களும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. எல்லாம் ஒரே பொசிஷனுக்கு வந்து 50 பேர் 100 பேர் 1000 பேர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையான விஷயந்தான். அப்புறம் உங்களுடைய சம்பள உயர்வுகள்லாம் வந்து நீங்கள் கேட்டு தான் உங்களுக்கு கிடைக்குமா, இல்லாட்டி கம்பெனிலே பார்த்து உங்களுக்கு ஏற்றி கொடுத்தாங்களா? சம்பளம் அப்போ நம்ம வேலை சேரும்போது எப்படியும் சம்பளத்தை பேச முடியாது. ஏன்னா பேசினாக்கா அவங்க இல்லை, நீங்கள் சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்களா, 5 வருஷம் 6 வருஷம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் ஏற்றி அவங்களா தந்தாங்களா, இல்லாட்டி நீங்கள் போய் பேசி தந்தாங்களா? ஃபஸ்ட்டு 1200 தினம் இருந்துச்சு. அது பிறகு வருஷம் இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு 5% 10% கொடுப்பாங்க. அங்கே கூடிய வந்துச்சு இருக்குது. அதுவே ஓவர் டைமும் செய்யும்போது சேர்ந்து நல்ல ஒரு அமௌண்ட்டை கவர் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப் வந்து பேச்சுலர் லைஃபாக போணுச்சா, இல்லாட்டி ஃபேமிலியோடு இருந்தீங்களா? பெரும்பாலும் பேச்சுலராக தான் இருந்தேன். அப்போ எப்படின்னாக்கா நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது 8 வருஷம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் கூட வந்து அசோக்னு சொல்லிட்டு ஒரு கேரளாக்காரர் ஜாயின் பண்ணார். அப்போ ஜாயின் பண்ணாமல் அங்கே எங்கள் 2 பேருக்கும் ரூம் செலக்ஷன் பண்ணி தனியாக ஒதுங்கினான். அங்கே ஒதுங்கும்போது தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அவர் விசிஆர் வாங்கினா நான் டிவி, நான் அப்படி 2 பேரும் ஈக்குவலாக செலவு பண்ணியிருந்தோம். அது இப்போ கம்பெனியில் ஸ்டோர் இருக்கும், டயரு பேட்ரி எல்லாம் அங்கே மிச்சிலின் டேனுக்கு பெரிய கிராண்டான சாமான். ஓகே. அப்புறம் நீங்கள் இப்போ கார் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கல்ல, தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கல்ல, அது எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க? அது வந்து 93 ஆரம்பித்தோம். 93. ஓகே. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு அது ஆரம்பித்து எத்தனை வருஷம் நீங்கள் ரன் பண்ணீங்க? அந்த பழைய கம்பெனியில் 14 வருஷம் இருந்தோம். அப்போ அந்த கம்பெனிலேருந்து பிரிஞ்சு தான் நாங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தோம். அது அசோகனும் நானும் போய் இந்த கடையை திறந்து பிக்கப் பண்ணியிருந்தோம். நான் கடை அது 2 வருஷம் கொஞ்சம் 3 மாதம் பிக்கப் பண்ணிவிட்டு நான் கேன்சல் பண்ணி அந்த இது மாறினேன். மாறும்போது மேனேஜர் கேட்டார், நீ அப்போ இவ்வளோ அழகான ஆள், நீ அந்த இதை விட்டு போகிறா, அந்த ஆள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நாள் போனால் நீ அவன் இல்லை, எனக்கு இத்தனை நாள் இங்கே இருந்தேன், அந்த ஃபேமிலி விசா ஸ்டேட்டஸ் கிடைக்கல, அபுதாபி விசா இருக்குன்னா 5000 ரூபா வேணுங்கிறாங்க, எனக்கு 2000 சம்பளத்தை என் ஃபேமிலி கொண்டு வரல, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி நல்லா நம்பிக்கையாக போகிறேன்னு கேட்டாங்க. நம்பிக்கையாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்படியே போனால் தான் அந்த நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கம்பெனி சம்மந்தப்பட்டது வச்சுருந்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்துச்சு. அதே போஸு பேட்டரி அப்படி இப்படி ஐட்டம் வச்சுருந்தோம். அப்புறம் டக்குன்னு பிஸ்னஸை மாற்றி பிஎம்டபிள்யூ மாற்றி நாங்கள் செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக பிக்கப் பண்ணி நல்ல ஒரு 10 காசு கடன் இல்லாமல் சொந்தமாகவே நாங்கள் காசு போட்டு செஞ்சுட்டு வந்தோம். அதனால எந்த ஒரு வாட்டிலும் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஒன்றும் இல்லாமல் நல்ல தொழிலாக அமைஞ்சிச்சு. அதில் ரஷ்யாக்காரங்க வந்து கடுமையாக சாமாங்க ஆரம்பிச்சோன்னா எங்கள் தொழில் ஒவ்வொரு லாட்ஜில் எங்கே ஃபஸ்ட்டு வந்து 2 தடவை வருவாங்க, பார்த்துட்டு அப்புறம் நம்பிக்கைப்பட்டு அவங்க பணமே அவங்க டாலரை கொடுத்து விட்ருவாங்க. வர்ற ஃப்ளைட்டில் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஹோட்டலில் போய் அவனை வந்தோடனே போய் தங்காமல் தூங்கிட்டோன்னா எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் நின்று வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு அந்த சாமானை கொண்டு போய் அந்த ஹோட்டலில் கொண்டு வச்சு அவங்க காருக்கு கொண்டு போயிடுவாங்க. பிக்கப் பண்ணி நல்லா வளர்ந்து வந்தோம். ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது போல் விஷயங்களை பகிர்ந்ததில்ல. அது போல் நீங்கள் துபாய்க்கு வரும்போது எந்த ஏரியாவில் இப்போ ஷேக் ஜாயத் ரோட்லாம் எப்படி இருந்துச்சு? ஷேக் ஜாயத் ரோடு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ட்ரேட் சென்டர் மட்டும் இருந்துச்சு. சுற்றி ஒரு 5-6 பில்டிங் இருந்துச்சு. அப்போட அந்த எங்கள் கம்பெனி அங்கே ஸ்டால் போட்டாங்க. அப்போ போய் நான் ஸ்டாலில் வேலை செய்வேன். அப்போ பார்க்கும்போது கம்ப்ளீட் ரோடு அபுதாபி வரையும் ரொம்ப ஜாஸ்தி பிளைனாக தான் இருக்கும். ரெண்டு வளைஞ்சு ரொம்ப பெருசாக போகும். காரும் அதிகமாக ஆக்சிடென்ட்டு பிறண்டு கிடக்கும். 5 நாள் சேர்ந்து பார்த்தா அந்த காரில் ஒரு சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொன்னாச்சு. இப்போ ரோடு நல்ல ரோடாக போட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக போய் இது ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி ரோடு போட்டு பிக்கப். பார்க்கிங் சிஸ்டம்லாம் எதுவும் இருந்துச்சா? அப்போ பார்க்கிங் சிஸ்டம்லாம் இல்லை. அப்போ நாள் போக ஜனத்தை கூட பிஸ்னஸ் வேறு பில்டிங் வரும்போது பார்க்கிங் இதுக்கு வந்தோடனே ஷார்ஜாலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் துபாய்க்காரங்க அதை பார்த்துட்டு ஆரம்பித்து நல்லா ஷார்ஜா விட குவாலிட்டியாக நல்லா மாதிரியாக பார்க்கிங்காக செஞ்சு நல்லா. ஓகே 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 உங்களுடைய இந்த இத்தனை வருஷம் அனுபவத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூஏ எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? யூஏ வந்து ரொம்ப நமக்கு முன்னேற்றத்துக்கு கை கொடுத்ததுனால எனக்கு இன்றைக்கி கேன்சல் பண்ணி 17 போன பிறகு திரும்ப வந்து பார்க்கணும். நம்ம இருந்த இடம் இப்படிப்பட்ட இடம் வந்து நேர்மையோடு அது 22லேயும் வந்தேன். இப்போ 22 மேல வந்து இப்போ வந்து இருக்கோம். என்னக்கா நம்ம சம்பாதிச்ச இடம் எப்படி இருக்குது அது நம்ம இப்படி கூட சொல்லலாம். 2வது நம்மளுடைய வீடுன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியா வந்து முதல் தாய்நாடாக இருந்தாலும் 2வது நாடு வந்துக்கிட்டு யூஏ சொல்லலாம். ஆனால் எவ்வளோ பேர் எந்த நாட்டுக்கு போனால் ஃபேமிலி இறந்துட்டு 10 வருஷம் கிடக்கணும். ஆனால் துபாய்க்கு வந்தாக்கா ஒரு மவுத்துன்னு வந்தால் அடுத்த நாளே போயிடலாம். அதே நேரத்தில் இங்கே உள்ள கிடைச்ச சம்பளம் கொஞ்சமாக இருந்தால் நம்ம நாட்டில் தேங்காய் 2 மாதத்துக்கு ஒரு பறிப்போம், இங்கே 1 மாதத்துக்கு ஒரு பறிக்கிற மேலே ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். சிரிப்பாங்க. நல்லா சந்தோஷமாக நம்ம டக்குன்னு போயிட முடியுது. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்தியாவோட பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப ஈஸி. அடிக்கடி ஃப்ளைட் எல்லாமே வசதிகள். மவுத்துண்டா இப்போ நான் ஆக்சுவலி கேள்விப்பட்டேன். நான் காலையில் மையத்து இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். அந்த ஒரு வசதி இருக்கிறதுனால ரொம்ப தூரமாக போயிட்டு ஃபேமிலி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இது கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் நான் நிம்மதியான இதுதான் யூஏ பொறுத்த வரைக்கும். ரொம்ப சந்தோஷம் காக்கா. இந்த ஒரு பகிர்வை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலில் நீங்கள் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே காக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, லெஜெண்டரி டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.